நிறைய வந்து டேட்டா இஸ் கெட்டிங் இன் டு தி ஸ்கவுட்டிங். அதாவது உன்னோட பேட் ஸ்விங், பேட் பாத்து, பேட் ஸ்பீடு, ஹிட்டிங் ஹை பேஸ், ஹிட்டிங் ஸ்பின், இதெல்லாம் செப்பரேட்டா பார்க்கக்கூடிய திறன் இருக்கு. பட் ஒரு டீமும் ஒரு மாதிரி இதை அணுகுவாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் there's a lot of AI intervention also into all these things. யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய டீம்ஸ். என்ன இப்ப சேலஞ்சிங்கா இருக்குன்னா இந்த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டேட்டா அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் AI. நான் இது எப்பவுமே சொல்லியிருக்கேன். அது கொடுக்குற டேட்டா ஒண்ணு, அதை நீ எப்படி இன்டர்பிரேட் பண்ண போற? ஃபார் எக்ஸாம்பிள் சம்டைம்ஸ் ஆர்ஆர் மாதிரி ஒரு டீம்ல ஹெட்மயரோட என்ட்ரி பாயிண்ட வந்து டிலே பண்ணுவாங்க. பிகாஸ் தே ஃபீல் இந்த என்ட்ரி பாயிண்ட் தான் அவனுக்கு பெஸ்ட் அப்படின்னு. அது வந்து யூ ஆர் ஜஸ்ட் டேக்கிங் இட் a little too far னு சம்டைம்ஸ் நான் நம்புவேன். சில சமயம் இந்த கிரிக்கெட் வந்தோ இல்ல ஒரு கேமோ ஒரு ஸ்போர்ட்டோ எனிதிங் இன் லைஃப் ஃபார் தட் மேட்டர் ஹேஸ் த ட்வீக் ஆஃப் ஹஞ்ச். உனக்கு அந்த ஹஞ்ச் இருக்கணும். ஐ ஜஸ்ட் ஃபீல் குட் அபவுட் இட் ஹியர் அப்படின்னு சொல்லி நீ அந்த ஹஞ்ச் போகணும். அண்ட் அது வந்து ஏபி கூட அவரோட அந்த நான் பேசின போது சொல்லியிருக்காரு. ஜாக் காலிஸும் ஏபி ஆடிட்டே இருப்பாங்க டெஸ்ட் மேட்ச் ஆடும்போது. ஏபி ஆல்சோ வாண்ட்ஸ் டு ஸ்கோர் குவிக்லி. பட் ஜாக் சொல்லுவாராம், கொஞ்சம் இந்த டைம் பாரு, போலர்ஸ் நல்லா போடுறாங்க, லெட்ஸ் ஹேவ் திஸ் கான்வர்சேஷன், லெட்ஸ் கீப் திஸ் கோயிங், கொஞ்சம் ஜஸ்ட் வாட்ச் இட் ஃபார் a bit அப்படின்னு சொல்லுவாராம். அவ்வளவுதான் சொல்லுவாராம். திடீர்னு ஹி கம் அண்ட் சே ஏபி லுக்ஸ் லைக் இட்ஸ் யுவர் டைம், ஜஸ்ட் ஃபிளிக் தி ஸ்விட்ச் னு வரும். சோ தட்ஸ் தட் ஃபீல். அந்த ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, அந்த ஒரு ஃபீலிங் டான் படத்துல சிவகார்த்திகேயன் காட்டுவார்ல இப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த ஒரு ஃபீலிங், அது கிரிக்கெட்டுக்கும் அந்த ஒரு ஃபீலிங் இருக்கணும். சோ யூ நீட் டு ஹேவ் தட் ஹஞ்ச் அபவுட் அ பிளேயர் ஆல்சோ. நிறைய தடவை நடந்திருக்கு. Sometimes the hunch works, sometimes it doesn't. But அதுக்காக தான் you have expertise inside your ranks.